அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான உச்சிஷ்ட கணபதியினுடைய காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார். ஒரு முக்கியமான தகவலை ஒன்று இந்த இடத்துல பதிவிடணும். வருகிற 24ஆம் தேதிக்கு பிறகு இப்ப கொடுக்கப்படுகிற போன் நம்பரா இருந்தாலும் சரி, முன்னாடி கொடுத்திருக்கிற போன் நம்பரா இருந்தாலும் நார்மல் கால் வரலைன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா 27 நாள் மலேசியாவில் இருக்க போறேன். செந்தூருங்கிற ஊர்ல நீங்க என்ன சந்திக்கலாம். 24ஆம் தேதிக்கு பிறகு நார்மல் கால் வரல அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் காலுக்கு வரலாம். சரிங்களா? இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராசவசிய மை. நான் வச்சிருக்கிறது அதுதான். இதை இப்ப நான் வச்சிருந்தாலோ இல்ல மத்தவங்க வச்சிருந்தாலோ பெருசா சொல்றதுக்கு ஒன்னும் விஷயம் இருக்குது. அவங்க எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடிய சிஎம்னுடைய நெத்தியில கருப்பு கலர்ல ஒரு திலகம் இருக்கு, பொட்டு ஒண்ணு இருக்கு. அது ஒரு சில பேர் சொல்றாங்க அரகஜான், ஒரு சில பேர் சொல்றாங்க ராசவசிய மையின்னு, ஒரு சில பேர் சொல்றாங்க இன்னும் பல்வேறு விஷயங்கள். ஆனா என்ன பொறுத்தளவுக்கு அரகஜாவை நெத்தியில வச்சுக்கிட்டு ஒரு சபையை கட்டுப்படுத்த முடியாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஒரு ஆய்வு. ரொம்ப நாள் அந்த தொழில் நம்ம இருக்கிறதுனால ஒரு அரகஜாவை மாத்திரம் நெத்தியில வச்சுக்கிட்டு ஒரு சபையை கட்டுப்படுத்த முடியாது. அது சபைங்கிறது சாதாரண சபை இல்ல, சட்ட சபை. அது பெரிய பெரிய அனுபவம் வாய்ந்தவர்கள், பெரிய பெரிய அனுபவர்கள், முன்னாடி அந்த துறையில இருந்தவங்க, வல்லுநர்கள், படித்தவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிங்க, இன்னும் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சபை. ஒரு சாதாரண பஞ்சாயத்தை நீங்க கட்டுப்படுத்தலாம். ஒரு மிகப்பெரிய சபையை ஒரு ஏறத்தாழ 234 பேரு, இது அன்னிலும் பெரிய அதிகாரிகள் இவங்கெல்லாம் அப்ப ஏறத்தாழ அங்க ஒரு 300-400 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க ஒரு மனிதர் கண்ட்ரோல் பண்ணணும். அது அரகஜாவை மாத்திரம் வச்சு பயன்படுத்த முடியாது. அப்ப எதை வச்சு பயன்படுத்தலாம்? ராசவசிய மையின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மைய தயார் செய்யறதுக்கு அரகஜா தேவை. அத்தர் புணுக்கு ஜவ்வாது அரகஜா குங்குமம் குரோஜனா தொட்டல்வாடி நெல்வாடி தேக விட்ட மயில் தொகை தாழம்பூனுடைய மகரந்தம், இப்படி இதெல்லாம் பல்வேறு பொருள்கள் இருக்கு. இதெல்லாம் சேகரம் பண்ணி அது திலகமா மாறும், வசிய மையா மாறும். மந்திர உச்சாடனங்கள், வேத மந்திரங்கள் ஜபிக்கப்பட்டு உயிர் கொடுத்து அப்படி வைப்பாங்க. இப்ப அவரை பாக்குறதுக்கு முன்னாடி, இப்ப அவர் இப்படி உட்காந்துருக்காருன்னு வச்சுங்க, இப்படியே இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு முன்னாடி மைக்ல என்ன வேணாலும் பேசலாம். அவர் இப்படி எழுந்திருச்சு இப்படி பார்த்துட்டாருன்னா அவங்களுக்கு அந்த வார்த்தை அப்படியே ஸ்டாப் ஆகும். அந்த பார்வைக்கு அப்படி, அந்த 3வது கண்ணில இருந்து வெளிப்படக்கூடிய பார்வைக்கு அப்படி ஒரு சக்தி. சபை அமைதியா இருக்கும், கட்டுப்படுவாங்க. தன்னுடைய சொல்லுக்கு மீறின சொல்ல அங்க இல்லை. சொல்றவங்களுக்கு புரியுதா? இது அரகஜாவை மாத்திரம் பயன்படுத்தி இப்படி பண்ண முடியாது. அப்படின்னா அரகஜாவுக்கு நீங்க டிமாண்ட் இருக்குமே. அரகஜாவை மாத்திரம் நெத்தியில வச்சுக்கிட்டு ஒரு சபையை கட்டுப்படுத்த முடியும். வேற என்ன வச்சு கட்டுப்படுத்தலாம்? ராசவசிய மை வச்சு கட்டுப்படுத்தலாம். தன்னுடைய சொல்லுக்கு எதிர் சொல் இல்லாம சம்மதம் வாங்குறது, அமைதிப்படுத்துறது, சம்மதிக்க வைக்கிறது. சம்மதிக்க வச்சாங்க. 107 144 கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு விரிவா சொல்றேன்னு, பெரிய அளவுல பெரிய மாற்றத்தை எல்லாம் பண்ணினாங்க. அது ஒரு மிகப்பெரிய சோதிடர் ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. பக்கம் 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சோதிடருக்கு ஆஸ்தான பதவி கொடுக்குறாங்க. சட்டசபையில ஆஸ்தான பதவி, ஒரு மிகப்பெரிய அவருடைய ராஜ குருவா அதை தாண்டின ஒரு பதவி கொடுக்குறாங்க. அப்புறம் நிறைய பேருடைய எதிர்ப்பின் காரணமாக 24 மணி நேரத்துல அந்த பதவி வாபஸ் வாங்கப்பட்டுச்சு. உலக வரலாற்றிலே, உலக அரசியல் வரலாற்றில ஒரு சோதிடருக்கு ஒரு மிகப்பெரிய பதவி வழங்கப்பட்டு 24 மணி நேரத்துல அந்த பதவி சில எதிர்ப்பின் காரணமாக, அவர் அங்க சட்டசபையில தான் பதவியில இல்லையே தவிர அனுதினமும் கூட தான் இருக்காரு. யுகங்கள் வகுத்து கொடு மற்ற விஷயங்கள் எல்லாம். சரிங்களா? அப்ப அரகஜாவை மாத்திரம் வச்சு அப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரிங்களா? அப்ப உங்களுக்கு ராசவசிய மை தேவை. இப்ப இந்த ராசவசிய மைய எப்படி தயார் செய்யப்படுது? அத்தரு புணுகு ஜவ்வாது அரகஜா குங்குமம் கோரோஜன தொட்டல்வாடி நிழல்வாடி தேகவட்ட மயில் தொகை வெள்ளருக்கம் வேறு, தொட்டாசினங்கி வேறு, தாழம்பூனுடைய மகரந்தத்தை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பச்சை கற்பூரம் வெற்றி வேறு இட்டு, தருபை கொஞ்சம் கூட சேர்த்து, பச்சை கற்பூரத்தலை எல்லாத்தையும் கருக்கி
அதுல ஒரு சில பொருள்கள் வந்து பிசுனு மாதிரி இருக்கும். அதையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி ஒரு மரட்டப்பாவிலே, செம்பு டப்பாவிலே, வெள்ளி டப்பாவிலே, சில்வர் டப்பாவிலே அடைச்சி ஒரு வாழலை போட்டு அந்த வாழலையில மைட்டப்பாவை வச்சு மேல மறிகொழுந்து, மல்லிப்பூ, பன்னீர் ரோஜா இதழ்கள் எல்லாம் போட்டு எதிர்த்த மாதிரி ஒரு வாழலை போட்டு அதுல சக்கரை பொங்கல், வெத்தலைப்பாக்கு, தேங்காய் பழம், இனிப்பு பொருள்கள்லாம் வச்சு வேத மந்திரங்கள் அளவு கடந்து ஜெபிச்சு சொல்றவங்களுக்கு புரியுதா? அந்த டப்பாவுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு பிறகு அதை எடுத்து யாரேனும் மூன்றாவது கண்ணுன்னு சொல்லக்கூடிய 2 கண்ணுக்கு இடையில வச்சால் சபையை கட்டுப்படுத்தலாம், தொழில வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், கணவன் மனைவி ஒற்றுமை, நினைச்ச காரியம் வெற்றி, வாழ்க்கையில தோல்விங்கிறதே இல்லை. இதெல்லாம் கம்மி. எண்ணற்ற பலன்களை அடையலாம். பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும். தீர்வு கொடுத்திருக்கு. ஜெயிச்சிட்டாரு, ஆளுநர் இழுத்தடிக்கிறாரு, பெரும்பான்மையை நிரூபிக்க அப்பதான் பார்க்க முடியும் அப்படின்னு. ரொம்ப எல்லாம் இதா இருந்தவங்க எல்லாருமே அது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கையில சிவப்பு கலர் கயிறு, கருப்பு கலர் போட்டு நெத்தில போட்டுலாம் வந்து சில சூட்சமங்கள் அதுல இருக்கு. புரியுதா? அப்ப மையங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள். எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதிக்க முடியும். சொல்ற புரியுதா? இல்லேன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கூட இருக்குன்னு நிரூபிச்சு வர வைக்க முடியும். வராத பொருளும் கைக்கு வரும். வந்திருக்கு, வர வச்சு காமிச்சிருக்காங்க, நிரூபிச்சிருக்காங்க. சொல்றவங்களுக்கு புரியுதா? அவர் ஆல்ரெடி சாய்பாபாவோட பக்தன், கோவில் கட்டியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, கோயிலுக்கு போவாரு, அதெல்லாம் அது வேற விஷயம். ஆனா ஒரு இல்லேன்னு மறுக்கப்படுகிற விஷயம் இது நடக்குமான்னு எல்லாரும் ஒரு எதிர்பார்த்தா அதை நடத்தி காமிச்சாங்க. மிகப்பெரிய அளவுல நடத்தி காமிச்சாங்க. சொல்லணும்னு தேவையில்லை. ஆனா உலக மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. சரிங்களா? என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதும் தெரியும். அப்ப இங்க மைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குங்கிறத நிரூபிக்கப்பட்டிருக்கு. சரியா? தேவைங்கிற நீங்க ராசவேசிய மை நம்மகிட்ட இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபோன் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணுங்களை தொடர்பு கொள்ளுங்க. கொரியர் மூலியமா உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். இல்லை நேரில் வந்து வாங்கிக்கிறதா இருந்தாலும் நீங்க வாங்கிக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.